ஓம் முருகா போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையே, நீ என்னிடம் கேட்டதை பெற்றுக்கொள்ளும் நாள் இன்று சஷ்டியில், அதுவும் கார்த்திகை சஷ்டியில். சந்தோஷம்தானே? இது உன் முருகனின் சத்திய வாக்கு. என்னை அப்பாவாக நினைத்தால் நம்பிக்கையோடு கேள். நிச்சயம் நீ என்னிடம் கேட்டதை உன் கையில் கொடுப்பேன். என் தங்கமே, கஷ்டங்களும் நிரந்தரமில்லை, கஷ்டப்படுத்தியவர்களும் நிரந்தரமில்லை. நான் சொல்வது புரிகிறதா? உன் முருகன் சொல்வதை நம்பு. முருகனை நம்பியவர்களை எந்த காரணம் கொண்டும் இந்த முருகன் கைவிட மாட்டேன். நான் சொன்னால் சொன்னதை செய்து காண்பிப்பேன். தங்கமே, உனக்கு நம்பிக்கை இருந்தால் ஓம் சரவணபவ என்ற மந்திரத்தை 3 முறை எழுதி பதிவிடு. நிச்சயம் உனக்கானதை பெற்றுக்கொள்வாய். என் பிள்ளையே, தங்கமே, நிரந்தரமில்லாத உலகத்தில் காயங்களை நினைத்து கலங்கக்கூடாது. இதுவும் கடந்து போகும். நீ தேர்ந்தெடுக்கும் பாதைதான் உன் எதிர்காலத்தை நிர்ணயிக்கிறது. எனவே தேர்ந்தெடுக்கும் முன் யோசி, பின் தயங்காதே. அழகு என்பது அடுத்தவர்களை கவர்வதில் இல்லை, அடுத்தவர்களை காயப்படுத்தாமல் பழகுவதில் தான் இருக்கிறது. நிறைவேறாத ஆசைகள் நிச்சயம் எல்லோருக்கும் உண்டு. அதில் மட்டும் தாராளம் காட்டுவதுதான் அந்த வாழ்க்கையின் ரகசியம். தங்கமே, தங்கமே, வாழ்க்கை போன்ற பரந்த குடைய பல விஷயங்களை உள்ளடக்கிய ஒரு வார்த்தை. அது அனைவருக்கும் அனுபவம் வேறுபட்டது தானே. ஏன்னா வாழ்க்கை என்பது ஒவ்வொருவருக்கும் வெவ்வேறு அர்த்தங்களை கொண்ட வார்த்தை. நீ வாழ ஒரே ஒரு வாய்ப்பு மட்டும்தான் கிடைக்கும். சில நேரங்களில் நீ மற்றவர்களின் வாழ்க்கையை பார்ப்பாய், ஒப்பிடுவாய். சில சமயங்களில் அது உனக்கு பெருமை அளிக்கிறது. ஆனால் பல சமயங்களில் ஏமாற்றம் அடைந்து விடுகிறாயே. செல்வமே, ஒவ்வொருவருக்கும் அவர்களின் வாழ்க்கையில் வழி இருக்கிறது. இந்த வழிகள் வாழ்க்கையின் ஒரு பகுதி மட்டும்தான். சில வழியையும் மன அழுத்தத்தையும் குறைக்க உன் வாழ்க்கையின் கவிதைகளை நீ படித்துப்பார். மேலும் மிகவும் பதட்டமான மனசோர்வடைந்த உனக்கு தெரிந்தவர்களோடு பகிர்ந்து கொள்பாரே. வாழ்க்கையில் நீ சந்திக்கும் ஒவ்வொரு துன்பமும் உன்னை ஒரு படி மேலே ஏற்றிவிட வருகிறது. இதை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோ. சோர்ந்து போகாதே, பொறுமையாக இரு. பொறுமை கசக்கும், ஆனால் அதன் மூலம் கிடைக்கும் பலன் இனிக்கும். தங்கமே, வாழ்க்கையில் முன்னேற தன்னம்பிக்கை அவசியம். அப்படிப்பட்ட தன்னம்பிக்கையை தருவது கூட உன்னம்பிக்கை தான். தோல்விகளை கண்டு சோர்வடையாதே. தன்னம்பிக்கை கொண்டு மீண்டு எழுந்து வா. தன்னம்பிக்கையோடு நீ உழைத்து வாழ்க்கையில் முன்னேறுவாய். இது எந்தவித சந்தேகமும் இல்லை. கஷ்டங்கள் மட்டும் இல்லைன்னா போராடும் எண்ணமே உனக்கு இல்லாமல் போய்விடும். வாழ்க்கையில் முன்னேற உன்னுடைய அயராத உழைப்பு தேவை, குறையாத முயற்சி தேவை. வெற்றி பெறுவோம் என்ற நம்பிக்கை மட்டும் இருந்தால் போதும். நல்லதே நடக்கும் என்று நம்பு. இது உன்னை மட்டுமல்ல, உன்னை சுற்றி இருப்பவர்களையும் மகிழ்ச்சியாக வைத்திருக்கும். உன் மீது நம்பிக்கை வச்சுக்கோ. நம்பிக்கை எப்போதும் கைவிடக்கூடாது. என்னால் முடியும் என்ற நம்பிக்கையை வளர்த்துக்கோ. சோர்ந்து போகும் நேரத்தில் கடந்த கால வெற்றிகளை நினைவில் வச்சுக்கோ. என் செல்வமே, வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டுமென்றால் தன்னம்பிக்கை அவசியம். ஏன்னா மனுஷ வாழ்க்கையானது இன்பம் துன்பம் இரண்டும் இரண்டர கலந்தது. உன் முருகன் சொல்வது உண்மைதானே? ஓம் சரவணபவ என்று பதிவிடு தங்கமே.
நிச்சயம் உனக்கானதை இன்று நான் கையில் தருகிறேன். இன்று சஷ்டி, கார்த்திகை சஷ்டி, சிறப்பான நாள், அற்புதமான நாள். செல்வமே, தோல்விகள் அடையக்கூடும், அவமானங்களை சந்திக்கவும் நேரிடும், கஷ்ட துன்பங்களுக்கு முகம் கொடுக்க வேண்டி வரலாம். இவற்றையெல்லாம் நீ எதிர்நீச்சல் போட்டு வெற்றி கொள்ள தன்னம்பிக்கை அவசியம் அல்லவா? வாழ்க்கையில் முன்னேற்றம் காண வேண்டும்னா உன்னுடைய தன்னம்பிக்கை தான் முக்கியம். தன்னம்பிக்கையின்றி சாதனைகள் செய்யவே முடியாது. தங்கமே, எந்த சூழ்நிலையிலும் தளராத உள்ளம் உனக்கு இருக்கணும். உன்னால் முடியாததென்று எதுவுமே இல்லை. நான் சொல்லும் நம்பிக்கைக்கும் தன்னம்பிக்கைக்கும் வித்தியாசம் தெரிகிறா? பிறர் மீது நீ வைக்கும் பற்று நம்பிக்கை, உன் மீது நீயே வைக்கும் நம்பிக்கை தன்னம்பிக்கை. நம்பிக்கையை கொடுத்துள்ளேன் உனக்கு. ஏன்னா நம்பிக்கை இல்லைன்னா வாழ்க்கை வாழ்வது கஷ்டம். உண்மைதானே? நம்பிக்கையோடு இருப்பவர் வீழ்வதும் கடினம், வீழ்த்துவதும் கடினம். யோசிச்சுப்பார். வலி துன்பம் எல்லாம் வந்து போகும், சோதனை வேதனை எல்லாம் வெந்து தனியும். உன் லட்சியத்தை நோக்கி உறுதியோடு வேலையை பார். நாளைய உலகமே உனக்கு சொந்தமாகிவிடுமே. தங்கமே, வாழ்க்கையில் தேவையற்றதை எண்ணி கண் கலங்காதே, தேவையானதை எண்ணி கனவு காண்டு விடு. உன் வாழ்க்கையை மாற்ற உன்னால் முடியும், உன்னால் மட்டுமே முடியும். ஏன்னா முயற்சி செய்யாதவனுக்கு தன் முதுகெலும்பு கூட வளைந்து கொடுக்காது, ஆனால் முயற்சி செய்பவனுக்கு பாறாங்கல் கூட வளைந்து கொடுக்கும். தங்கமே, உனக்கானதைத்தான் இந்த சஷ்டியில் பேசியுள்ளேன். நீ ஒரு இலக்கு வைத்திருக்கிறாய், லட்சியத்தை பெறணும்னு நீ நினைக்கிறாய். அப்போ இலக்கு என்பது மலைத்து நிற்பதற்கு அல்ல, முயன்று பெறுவதற்குத்தான், முயற்சி செய்து வெற்றி பெறுவதற்குத்தான். தங்கமே, சுற்றங்கள் குற்றங்கள் காண்பதற்குத்தான். உன் சுற்றம் குற்றத்தை காண்பித்து கொண்டுதான் இருக்கும். முடங்கிவிடக்கூடாது. நீ முற்றம் தாண்டினால்தான் உன் வெற்றி நிச்சயமாகும். முருகன் சொல்வதை கேட்டு சாதித்து காட்டு. பணத்தால் சாதிக்க முடியாததை கூட உன் முயற்சி சாதித்து காட்ட முடியும். உன் முயற்சியால் சாதித்து காட்ட முடியும். சாதிக்க வேண்டும் என்றால் அடுத்தவர் மீது நம்பிக்கை வைக்காதே, அது உன்னை அழ வைக்கும். உன் மீது நம்பிக்கை வை, அது உன்னை வாழ வைக்கும். நிச்சயமாக என் பிள்ளைக்கு இன்று கார்த்திகை சஷ்டியில் நீ கேட்டதை நான் தரப்போகிறேன். பெறுவதற்கு தயாராக இரு, மகிழ்வோடு காத்திரு. ஓம் சரவணபவ என்று 3 முறை பதிவிடு. வெற்றி நிச்சயம். ஓம் முருகா போற்றி போற்றி.